ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ளை ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி போகிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த ஸ்டிச் போகிறதுக்கு முன்னாடி ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு பேஸ் ஸ்டிச் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக அதை செக் பண்ணிவிட்டு இதை பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ளை ஃபில்லிங் ஸ்டிச் போகிறதுக்கு இந்த மாதிரி 3 லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நான் சென்டரில் இருந்து த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? வெளியே எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு பஞ்ச் பண்ணுறேன். ஓகேவா? பஞ்ச் பண்ணிவிட்டு கிட்ட பக்கத்தில் ஒரு குட்டி லாக் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இதை அப்படியே கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஃப்ளை ஸ்டிச்சில் எப்படி பார்த்தோம், ஸோ அதே தான். ஃபர்ஸ்ட் லைனில் கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு பஞ்ச் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதை ரிவர்ஸ் எடுக்கிறோம். ரிவர்ஸ் எடுத்தோம்னா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு லாக் ஃபார்ம் ஆகும். இது நகராமல் இருக்கிறதுக்காக குட்டி லாக் ஒன்று கொடுக்குறோம். இதை அப்படியே தேர்ட் லைனில் கிராஸாக எடுத்துகிட்டு போயிட்டு போடுறோம். ரிவர்ஸ் எடுக்கிறோம், ஆட்டோமேட்டிக்காக லாக் ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் கீழே குட்டி ஒரு லாக் கொடுத்துட்றோம். அடுத்து ஒரு செயின் கொடுப்போம் இல்லையா, அதை கொடுக்கக்கூடாது. என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு எப்படி பார்த்தோம், ஸோ அதே மாதிரி தான் வந்து ஃப்ளை ஃபில்லிங் ஸ்டிச்சுக்கு செயின் கொடுக்காமல் அப்படியே நம்ம ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். இது நகராமல் இருக்கிறதுக்காக கீழே ஒரு குட்டி லாக்கு. இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், தேர்ட் லைனில் பஞ்ச் பண்ணுறோம். ஓகே, பஞ்ச் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நாட் ஃபார்ம் ஆகும். கீழே வந்து ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். ஓகேவா? இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு லைனில் கிராஸாக பஞ்ச் பண்ணுறோம். இது ரிவர்ஸ் எடுக்கிறோம், குட்டியாக ஒரு லாக் கொடுக்குறோம். ஓகேவா? இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு தேர்ட் லைனில், ஸோ ரிவர்ஸ் குட்டி லாக். ஓகேவா? இது வந்து கம்பல்சரி கேப் இல்லாமல் போடணும். ரிவர்ஸ் ஒரு குட்டி லாக். ஓகேவா? இது அப்படியே தேர்ட் லைனுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ரிவர்ஸ் ஒரு குட்டி லாக். ஃபஸ்ட் லைன் ரிவர்ஸ் ஒரு குட்டி லாக். தேர்ட் லைன் ரிவர்ஸ் ஒரு குட்டி லாக். ஓகேவா? ஸோ நம்ம இதையே தான் கண்டினியூ பண்ண போகிறோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம ஃப்ளை ஸ்டிச்சில் போட்டுட்டோம். ஸோ வந்து உங்களுக்கு நான் பேப்பரில் போட்டு சொல்லி காட்டணும்னு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு இதில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். ஸோ நான் போடுறேன், நீங்கள் வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சில் வந்து கண்டிப்பாக வந்து சைடில் வந்து ஹோல்ஸ் வரும். நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்தா அது மறைஞ்சு போயிடும். ஸோ அதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்க வேண்டியதில்லை. ஆனால் பட்டன் ஹோல் ஃபில்லிங் ஸ்டிச்சை பொறுத்த வரைக்கும் த்ரெட்டை போட்டு இழுக்கக்கூடாது. இழுத்தோம்னா வந்து கிளாத்து ஷ்ரிங்க் ஆகும், கண்டிப்பாக ஷ்ரிங்க் ஆகும், அதோடய சைஸுமே மாறும். ஸோ த்ரெட்டை வந்து ரொம்ப ஜென்டிலாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இஷ்யூ வராது. அண்ட் நம்மளுடைய சேனலில் ஃப்ரீ ஆரி எம்ப்ராய்டரி கிளாஸ் பேசிக் லெவல் கொடுத்துட்ருக்கேன். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸஸில் யாரெல்லாம் ஜாயின் பண்ணலான்னா ஒர்க்கிங் உமன்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ் யார் வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். பட் 1 hour மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கணும். நம்ம வந்து சர்டிஃபிகேட்டுமே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ஆஃபர் இன்னும் கொஞ்ச நாள்லேயே முடிய போகுது. ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு வர போகிறாங்க. ஸோ சீக்கிரமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்து முடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த சைடு வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷனை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த ஒன் சைடு மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ஷேப் வர வரைக்கும் நம்ம அந்த ஸ்டிச்சிங்கை கொடுக்கணும். ஸோ வந்து ஃபினிஷிங் ரொம்ப முக்கியம். பாருங்கள், இப்போ வந்து 2 இது நான் கொடுத்தோன்னையும் 2 பக்கமே ஈவன் ஆயிடுச்சு. ஸோ ஃபினிஷிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்க, நான் இப்போ இதுக்கு வந்து அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். அவுட்லைன் வந்து கம்பல்சரி. நீங்கள் அவுட்லைன் கொடுக்காம இதை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணவே கூடாது.
நீங்கள் இந்த அவுட்லைனை ஜரி த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம், சில்க் த்ரெட்லேயும் கொடுத்துக்கலாம், பீட் ஒர்க்லேயும் கொடுத்துக்கலாம். ஸோ நான் பீட் ஒர்க் சொல்லித்தர வரைக்கும் நீங்கள் த்ரெட்லேயே கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். முடிச்சிட்டோங்க. இப்போ நம்ம வந்து எண்ணாட் போட்டு முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போது நான் வந்து ஷேப்ஸ் என்ன கொடுக்க போகிறேன்னா இந்த கொடி டிசைன் கொடுக்க போகிறேன். இந்த 5 லீஃபுமே நீங்கள் போட போகிறீங்க. நான் இப்போ இந்த ஒரு லீஃப் நான் போட்டு காட்டுறேன். இப்போது அந்த ஷார்ப்லேருந்து நம்ம த்ரெட் எடுக்கிறோம். எடுத்துகிட்டு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு 1/4 இன்ச் அந்த மாதிரி பஞ்ச் பண்ணி ஒரு லாக் செயின் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு முன்னாடி பஞ்ச் பண்ணுறோம். ரிவர்ஸ் எடுத்துகிட்டு கீழே ஒரு குட்டி லாக் கொடுக்குறோம். திருப்பியும் இந்த சைடு. ஸோ இந்த மாதிரி லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம கொடுக்குறோம். த்ரெட்டு இந்த மாதிரி சிக்குச்சுன்னா அதை விட்டுட்டு ஃபஸ்ட்லேருந்து எடுத்து போட்டிங்கன்னா அந்த த்ரெட்டு வந்து கட் ஆகிற இஷ்யூ கண்டிப்பாக வராது. நீங்கள் அதையவே எடுத்து இழுத்துட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா த்ரெட்டு கட் ஆகிடும். திருப்பி நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க நான் எப்படி போடுறேன்னு. சென்டரில் வந்து அந்த பின்னலாக இருக்கணும். அதுதான் வந்து இந்த ஸ்டிச்சுக்கே அழகு. எவ்வளோ ஒரு குட்டியான லீஃபாக இருந்தாலுமே கூட நம்மளால் ஃபில்லிங் ஸ்டிச் கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் வந்து சின்னதாக லீஃப் கொடுத்துருக்கேன். ஓகேங்க, நம்ம லீஃப் ஃபில்லிங் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. முக்கியமாக ஷேப்ஸ் கரெக்டாக கொடுத்தாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணணும், அவுட்லைன் கொடுக்கணும். நான் வந்து பட்டன் ஹோல்க்கே சொல்லியிருப்பேன், அவுட்லைன் கொடுத்துட்டு தான் லீஃப் மட்டும், லீஃப் ஆகட்டும் ஃப்ளவர் ஆகட்டும் அவுட்லைன் கொடுத்துட்டு தான் ஃபினிஷ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கு அடுத்து தான் வந்து ஜரி த்ரெட்டு பீட் ஒர்க்கு எதாக இருந்தாலுமே கொடுக்கணும். இப்போ நான் இந்த ஒரு லீஃப் ஃபில் பண்ணி காட்டிட்டேன். இப்போ இது எல்லாமே நான் ஃபில் பண்ணி காட்டுறேன். ஸோ நான் இது எல்லாமே ஃபில் பண்ணிட்டுருந்தேன்னா வீடியோ லென்த்தாக போகும். ஸோ அதனால் நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோன்னா அவுட்லைன் கொடுக்க போகிறோம் ஜரி த்ரெட்டில். நீங்கள் பீட் ஒர்க்குமே கொடுக்கலாம். நான் இப்போ வந்து ஜரி த்ரெட்லேயே அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். யாராவது சேனலை புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.